இப்ப பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்றதுனாலவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சலிச்சுக்கிட்டு திமுக என்ன கொடுமைகள் பண்ணாலும் அமைதியா இருக்க சொல்றீங்களா? அவர்கள் தாழ்ந்து போகிறார். ஓகே, அண்ணன் திருமாவளவன் ஒரு இதுல பேட்டியில சொல்லியிருக்காரு, இது திமுக செய்யல, திமுகவுல கீழே பார்த்தனாக்கா அரசியல்வாதிகள் கவர்மெண்ட் வேலையில இருப்பாங்க இல்லையா, அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க, அவங்க பாத்தீங்கன்னாக்கா விசிகா கூடிய பார்த்தாலுமே எங்கனால கீழே குறைக்கீங்க அப்ப பார்த்தா சட்டத்தை பத்தி அப்பதான் பேசுறாங்க. அது வந்து திமுக பண்ணல, அது கவர்மெண்ட் வேலை இருக்கவங்க பண்றாங்கன்ற இல்லையா, இது எந்த அளவுக்கு ஜாதி இந்துக்கள் சொல்லுங்க. நீங்க ஏன் திமுகவில் இருக்கிறவங்க திமுக அரசுல இருக்கிறவங்க எல்லாம் சாக்காதீங்க. இது வந்து உயர் ஜாதி இந்துக்கள்ல சில பேரு இன்னும் மூடு முக்கியாவே இருக்கிறான்ல, அவன் என்ன பண்றான், தனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்ன்ற இந்த அடிமை சொல்றான், இவனே இன்னொருத்தனுக்கு அடிமை. ஏன்னா இங்க 4 வர்ணமா பிரிஞ்சு கிடக்குது இந்த சமூக அமைப்பு. அதை இவன் ஏத்துக்கல, தனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கிறதாக்க அடுத்தவனை வந்து மேல ஏறி போறதுலயே சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்க. அப்படியாப்பட்டவர்கள் சில சமயத்துல அரசு அதிகாரிகளாக வரும்போது அது இயல்பா நடைபெறுகிறது. ஓகே, அண்ணன் 2026 தேர்தலில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எந்த கூட்டணிலாம் சந்திப்பா நீங்க உறுதியா நம்புறீங்க? கண்டிப்பா டிஎம்கே தான், அதுல எந்த சந்தேகமே இல்ல. எத்தனை சீட்டுகள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சமா இன்னொரு 2 சீட்டை சேர்த்து 8 சீட்டா கொடுத்தா 2 சீட்டுன்றது ரொம்ப குறைச்சி மதிப்பீடு இல்லையா? மதிப்பிட்டாலும் இன்றைய எல்லாம் மத்தவங்களுக்கு எல்லாம் இது வாங்கணும், இவங்க எவ்வளவு சீட்டு வேணாலும் கேட்கலாம். 20 சீட்டு கொடுத்தா விட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாக்கா எல்லாருக்கும் பங்கு பிரிக்க முடியாதுல்ல. ஏன் அவங்களுடைய கெபாசிட்டி பொறுத்து கொடுக்கலாம் இல்லையா? காங்கிரஸை விட பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள். ஆனா காங்கிரஸுக்கு 20 சீட்டு கிட்ட தருவாங்களா? 5 சீட்டாவது தருவாங்க, 10 சீட்டாவது தருவாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைக்கு தரமாட்டான். ஏன் இப்ப அததான் கேக்குறாங்க கட்சி. ஏன் நாளைக்கு வந்து அவங்க வந்து பாராளுமன்றத்துக்கு போட்டி போடும் போது இவங்க கொஞ்சம் சீட்டு அதிகமா நிப்பாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தானே. இப்ப அததான் சொல்றாங்க, எனக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு தொகுதி கொடுக்குறீங்களோ சீட்டு கொடுக்குறீங்களோ அந்த ஈடாக எங்களுக்கு விசிகாவுக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு அதிகமா கொடுக்க பாராளுமன்ற தொகுதி என்ன ஆகும்? அப்ப டிஎம்கே போட்டி போடணும்ல, அவங்க கொஞ்சம் கணிசமான ஆள் இருந்தா நாங்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சரி, ஓகே. அதனால அப்படி ஒரு சூழல்ல ஒருவேளை பாமக கூட்டணியில வந்து அவங்க எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? அவங்களுக்கு அதிக எண்ணெய்களை கொடுக்குறாங்க இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லாத, பாட்டாளி மக்கள் கட்சி 2வா 1ஆன்னு சொல்ல. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அன்புமணி 1, ராமதாஸ் 2 இப்ப மாறிச்சு. அப்படியே ஆயிடுது. ஆமா, ஓகேண்ணா, ஓகே, நன்றிண்ணா.